வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாரிஸ் லெஸ்ஸிங் எழுதுன த கிராஸ் இஸ் சிங்கிங் இந்த கதையோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதை சதர்ன் ரொடேஷியா, அதாவது இப்போ இருக்கிற சிம்பாப்வேயில் நடக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. 1940 இந்த கதை நடக்குது. மேரி டர்னர், இவங்க டிக் டர்னரோட மனைவி. அவங்க கொலை செய்யப்படுறாங்க. அவங்கள கொலை செஞ்சேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வீட்டு வேலை செய்கிற மோசஸ்ன்ற பையன் ஒத்துக்கிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கான். டிக்கும் மேரி ரொம்ப ஏழையாக தான் இருக்காங்க. அதனாலேயே அவங்க அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஒயிட் செட்டிலர்ஸோட யார் கூடயும் அவங்க ரொம்ப பேச்சுவார்த்தையெல்லாம் வச்சுக்கிறதே இல்லை. அவங்க அங்கே ஃபார்மிங் தான் பண்ணின்னு இருக்காங்க. மேரியோடைய அந்த கொலை செய்யப்பட்ட அந்த உடம்பை கண்டுபிடிச்ச உடனே இந்த டிக் டர்னரோடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நேபரான சார்லி ஸ்லாட்டர் தான் அங்கே லோக்கல்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் சார்ஜென்ட் டென்ஹாம் கிட்ட எழுதி அனுப்புகிறாரு, இந்த மாதிரி ஒருத்தவங்க கொலை செய்யப்படுறாங்கன்னு. டென்ஹாம் உடனே ஒரு 6 நேட்டிவ் போலீஸை டர்னரோட ஃபார்முக்கு அனுப்புகிறாங்க. அவங்க அங்கே வரும்போது மோசஸ் அங்கேயே தான் இருக்காபடி அவர் சொல்லிக்கிறார், ஆமாம் நான் தான் கொன்னேன் அப்படின்னு. அப்புறம் சார்லி டர்னரோடைய ஃபார்முக்கு வராரு. அங்கே மோசஸை அவங்க விலங்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. டிக்கு அவர் காரில் ஏற்றின்னு போகிறாரு. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சார்லியோட அசிஸ்டண்டான டானி மார்ஸ்டன் சொல்கிறாரு, இந்த மாதிரி காலையில் நான் பார்க்கும்போது மேரியோட இறந்த உடல் வெராண்டாவில் இருந்தது அப்படின்னு. சார்ஜென்ட் டென்ஹாமும் அங்கே வராரு. அவரும் சார்லியும் டோனியை நிறைய கேள்விங்கள்லாம் கேட்குறாங்க. டோனி நடந்ததை சொல்ல பார்க்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது இவங்க யாருக்குமே அவர் சொல்கிறத கேட்குறதுல கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அதனால் சொல்கிறத நிறுத்திடுறாரு. இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேரியோட இறந்த உடலை காரில் எடுத்து போட்டுட்டு அவங்க போகிறாங்க. டோனி யோசிக்கிறாரு, நம்ம சார்லி கையிலையும் சர்ஜென்ட் டென்ஹாம் கிட்டேயும் ஏன் மேரி கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம், நமக்கு தெரிஞ்சதை சொல்லலாமான்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியும், கொலை செஞ்சதுக்காக மோசஸை தூக்கில் போட்டுருவாங்கன்னு. ஆனால் நம்ம எதுவுமே சொல்லலைன்னா அப்போ நம்ம இந்த மான்ஸ்டர்ஸ் இன்ஜஸ்டிஸோட ஒரு பார்ட் ஆகிடுவோமோ அப்படின்னு அவருக்கு ஒரு உறுத்தல் இருக்குது. அடுத்த நாள் டோனி அவருடைய பொருளெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஃபார்மிங் டிஸ்ட்ரிக்ட் போயிடுறாரு. இப்போ இந்த கொலையான கேஸ்க்கான ட்ரையல் நடந்துக்கிட்டே இருக்குது. மோசஸ் ஏற்கனவே ஒத்துக்கிட்டாரு, நான் தான் மேரியை கொன்னேன், குடிச்சிருந்தேன், எதையாவது அங்கே இருக்கக்கூடிய வேல்யூபிளான எதாவது ஒரு விஷயத்தை திருடலான்னு நான் பார்க்கும்போது தான் இந்த விஷயத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு. டோனி இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, சரி நம்ம காப்பர் மைனிங்கில் போய் ஏதாவது வேலை எடுத்துக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு ஆஃபீஸ் ஜாப் தான் கிடைக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சதர்ன் ஆஃப்ரிக்காவில் ஸ்டோர்ஸுன்னு ஒரு இடம் இருக்கும், நிறைய இடத்துல இருக்கும். இந்த ஸ்டோர்ஸில் உங்களுக்கு துணி, சாப்பாடு விஷயங்கள், அப்புறம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நிறைய விற்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க தான் லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியும் இருப்பாங்க. அங்கே ஒரு பாரம் இருக்கும். இப்போ மேரியோடைய அப்பா எப்படின்னா அடிக்கடி இந்த இடத்துல போய் நல்லா குடிச்சிட்டு வருவார். அதனாலேயே மேரியோட பேரண்ட்ஸ்க்கு நிறைய சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். மேரி சின்ன வயசில் இருக்கும் போதே அவங்களுடைய அண்ணாவும் அக்காவும் டிசென்ட்ரி இறந்துட்டாங்க. அந்த சமயத்தில் மட்டும்தான் அவங்க சண்டை போடாமல் இருந்தாங்க. அது மேரிக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காலமாக இருந்தது. அப்புறம் மேரிக்கு 16 வயசு ஆகும்போது அவங்கள போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. மேரிக்கு 20-25 வயசு ஆகும்போது அவங்களுடைய 2 பெற்றோரும் இறந்துடுறாங்க. இப்போ மேரி மட்டும்தான் தனியாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, தனிமையாக இருக்கிறது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவங்க ஒரு கிளப்பில் போய், அதாவது இந்த மாதிரி இளம்பெண்கள் தங்குறதுக்கு அவங்க இடம் தருவாங்க. அந்த கிளப்பில் தான் இருந்தாங்க. ஒரு ஆஃபீஸில் பர்சனல் செக்ரட்டரியாகவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. வருஷம் போக போக மேரியோடு தங்கியிருந்த அவங்களோட நண்பர்கள்லாம் திருமணம் ஆகிட்டு போய் அவங்களுக்கு குழந்தையெல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் மேரிக்கு தனியாக இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எந்த வித பொறுப்பும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களுக்கு வயசாகிறத பற்றிலாம் ரொம்ப யோசனைலாம் இல்லை. ஆனால் இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி தான் அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டுலாம் இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்ற எண்ணமே இல்லாதனால அவங்க அதை பற்றி யோசிக்கலை. ஆனால் ஒரு நாள் அவங்களுக்கு திருமணமான அவங்களுடைய தோழிகள்லாம் அவங்கள பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறத கேட்ட உடனே அவங்களுக்கு அப்படியே பதப்பதப்பாகிடுது. ஓ, என்னை பற்றி இப்படி தான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு 55 வயதான ஒரு விடோவரோட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவர் அவங்கக்கிட்ட நெருக்கமான ஒரு உறவு வச்சுக்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, இல்லை உங்களை திருமணம் செஞ்சுக்கல, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை பிரேக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா டிக் அங்கே ஒரு சினிமா பார்க்க வராரு. அவர் எப்பயாவது தான் டவுனுக்கு வருவார்.
அந்த மாதிரி நேரத்தில் தான் அவர் மேரியை பார்க்குறாரு. டிக் வந்து ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி. அது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு வந்து அவ்வளோ அதிர்ஷ்டமே கிடையாது. அவரை சுற்றி இருக்கிறவங்களாம் அவரை ஜோனான்னு தான் கூப்பிடுவாங்க. ஜோனான்னா கடனாளி மாதிரி ஒரு பேர். அவருக்கு வந்து என்னென்னா, அதனாலேயே நம்ம ரொம்ப ஏழையாக இருக்கோம், நம்மளாலலாம் திருமணம் செஞ்சு ஒரு குடும்பம்லாம் நடத்துகிற அளவுக்கு வசதியெலாம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் மேரியை பார்த்துட்ட அப்புறம் அவருக்கு திருமணம் செய்யணுன்ற ஆசை வந்துடுது. அதனால் திரும்பி போய் மாதக்கணக்கில் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் மேரியோட வீட்டுக்கு வந்து மேரியை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு ஒன்று திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னோடனே மேரியும் அந்த எண்ணத்துலேயே இருந்ததுனால அவங்களும் உடனே ஒத்துக்கிறாங்க. 2 வாரத்தில் அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ மேரி அழைச்சிட்டு டிக் வந்து அவரோட ஃபார்முக்கு வராரு. அங்கே வரும்போது தான் மேரியை வந்து பார்க்குறாங்க. டிக் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. ரொம்ப வறுமையான ஒரு சூழ்நிலை தான். அது மாத்திரம் இல்லாமல் அவர் ரொம்ப ஏழையாக இருக்கிறதுனால யாரோட ரொம்ப பழகாமல் தனிமையிலே இருந்திருக்காரு. 2 பேரும் ஒரு டீ குடிச்சிட்டு சாதாரண பேசுகிறாங்க. ஆனால் வந்து அவங்களால ஒரு சகஜமாக பேசக்கூட முடியல. அதுக்கப்புறம் அவங்க நெருக்கமான உறவில் இருக்காங்க. மேரி இந்த உறவுக்கு தான் பயந்துகிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த 55 வயசு ஆளோடையே இருந்த அந்த அனுபவம் இருந்தது. ஆனால் அவங்க நினச்சி பார்த்த அளவுக்கு அது ஒன்றும் பயமாக இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து அதில் ஒரு சந்தோஷம்லாம் இல்லை. காலையில் டிக் வந்து அவங்க வீட்டில் வந்து ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு இருந்த பிளாக் ஹவுஸ் சர்வெண்ட்டான சாம்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சாம்சன் வந்து டிக்கையில் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறத பார்த்து மேரிக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளாம் ஒயிட் பீப்புள், பிளாக் பீப்புள் எல்லாம் நம்ம இப்படி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் தான் இருக்காங்க. அதனால் அவங்க சாம்சன் கையில் கொஞ்சம் ரூடாகவே நடந்துக்கிறாங்க. அப்புறம் வந்து டிக் வந்து எல்லாரோடையும் கிச்சன் கேஃபருன்ற அந்த பிளாக் பீப்புளோட பேசுகிறதுக்கான ஷோனா லாங்குவேஜோட ஒரு சிம்பிளிஃபைஸ்டு வேர்ஸ் அது. அதுதான் அங்கே இருந்த ஒயிட் செட்டிலர்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த மொழியை கற்றுக்க பார்க்குறாங்க. அதே சமயத்தில் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்ததை வச்சு வீட்டுக்கு வேண்டிய பொருளெல்லாம் வாங்குகிறாங்க, நிறைய தைக்கிறாங்க, வீட்டெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகிடுதுன்னா, சாம்சன் வந்து அவங்க கொஞ்சம் ரீசன்ஸ், அதாவது காஞ்ச திராட்சையை வந்து புடிங் செய்யறதுக்காக வச்சுருந்தாங்க. அதை எடுத்து சாப்பிட்டதை பார்த்தோன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடுது. அவர் தான் சாப்பிட்டான்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. கத்துறாங்க. அதுக்கப்புறம் டிக் வந்து அவரை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவன் எடுத்து சாப்பிட்டான்ல, அதனால் அந்த பைசா வந்து அவன் சம்பளத்துலேருந்து நம்ம வந்து பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சாம்சனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. ஏன்னா ஏற்கனவே அவர் ரொம்ப ரூடாக நடந்துக்கிறதுனால அவர் வேலையை விட்டு போயிடுறாரு. இது டிக்குக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சர்வெண்ட்டை போடுறாங்க. ஆனால் அவராலையும் வந்து மேரி கிட்ட வேலை செய்ய முடியல. ஏன்னா மேரி ரொம்ப ரூடாக இருக்காங்க. அவங்க எல்லாம் பிளாக் பீப்புளுக்கு எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வேலையாளை கொண்டு வராங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஒயிட் உமன் கிட்ட வேலை செஞ்சதுனால அவங்க வந்து ஒரு ரோபோ மாதிரி மேரி சொல்கிற எல்லா வேலையுமே செஞ்சுட்டுருக்காங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, மேரி பார்க்குறாங்க, அவங்கள என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து செஞ்சுறதை பார்த்துட்ட உடனே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அவங்கள ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சிக்கிட்டு ஏற்கனவே சுத்தமாக இருக்கிற ஜிங்க் பாத்டப்பை கூட போய் திருப்பி போய் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க லன்ச் டைமில் கூட அவங்களுக்கு வந்து நேரம் கொடுக்காம அவங்கள வேலை வாங்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் வந்து சார்லியும் மிஸ்ஸஸ் லாட்டரும் அங்கே வராங்க. மிஸ்ஸஸ் லாட்டர் வந்து மேரி கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஆனால் மேரி அவங்கக்கிட்ட வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாலாம் இல்லை. இப்போ இந்த சர்வெண்ட்டும் வந்து அவங்கள விட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து சார்லி என்ன பண்ணுறாருன்னா, டிக் கிட்ட சொல்கிறாரு, நீ டுபாக்கோ போடு, அதில் கொஞ்சம் பணம் வரும்னு. ஆனால் டிக்குக்கு வந்து பயமாக இருக்குது. ஏன்னா அதில் ஏதாவது போய் நஷ்டமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஒரு நாள் வந்து லோக்கல் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போய் அந்த மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வர போகும்போது டிக்கும் மேரியும் வந்து ஒரு ஆளை பார்க்குறாரு. அவங்க வந்து அந்த ஆள் வந்து டிக்கை பார்த்து ஜோனா அப்படின்றாரு. மேரி என்னன்னு கேட்கும்போது தான் டிக் சொல்கிறாரு, இல்லை நான் அவர்கிட்ட ஒரு 50 பவுண்டு வாங்கியிருந்தேன், நான் இன்னும் வந்து அந்த $50 ரிட்டர்ன் பண்ணவே இல்லை, இன்னும் நான் தர வேண்டியது இருக்குது அப்படின்னும் போது தான் என்ன ஆகிடுதுன்னா, சரி நம்ம எப்படியாவது கொஞ்சம் பணத்தை வந்து சம்பாரிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சரி நம்ம ஃபார்மில் வந்து நம்ம வந்து தேனீகளை வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுது. அப்புறம் பன்னி வளர்க்க பார்க்குறாங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுது. அப்புறம் டர்க்கி வளர்க்க பார்க்குறாங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுது. இதனால் டிக்குக்கும் மேரிக்கும் நிறைய சண்டையெல்லாம் வருது. டிக்கு வந்து ஜோக்கிங்காகவே வந்து மேரியை பார்த்து பாஸ்ன்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. இது அவளுக்கு இன்னும் எரிச்சலாகவே இருக்குது. டிக் வந்து சரி நம்ம ஒரு கஃபேர் ஸ்டோர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்களுடைய ஃபார்ம் பக்கத்துலேயே இன்னொரு கஃபேர் ஸ்டோராக இருக்கிறதுனால இவங்களுக்கு நிறைய பணம் வருமா இல்லைன்னு தெரியல. ஆனாலும் வந்து பணம் சம்பாதிக்கிற முயற்சியில் அவர் ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்கிறார், எனக்கு ஃபார்மில் நிறைய வேலை இருக்கிறதுனால நீ இந்த ஸ்டோரை பார்த்துக்கோ அப்படின்னு. மேரிக்கு முதல்ல அந்த ஐடியா பிடிக்கல. பட் வேறு வழி இல்லை, சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் அந்த கடையை திறக்கும் போது அவங்க கடைக்கு வெளியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளாக் விமன் அவங்க பசங்களோடலாம் வந்து உட்காந்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அந்த கடைக்கு போகிறதுக்கே அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை.
எப்படியாவது அந்த வாழ்க்கையை விட்டு ஓடி போயிடணும், பழைய வாழ்க்கையை நம்ம இருந்தோம் இல்லையா திருமணத்துக்கு முன்னாடி, அந்த வாழ்க்கையே இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு அடிக்கடி யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை தான் ஒரு நாள் என்ன ஆகிடுதுன்னா, அவங்க வேலை செஞ்ச ஆஃபீஸில் வந்து இப்போ ஒரு ஷார்ட் ஹேண்ட் டைப்பிஸ்ட் வேணுன்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. கடகடன்னு சூட்கேஸ் எடுத்துகிட்டு சார்லி கேல வந்து என்னை ட்ரெயின் ஸ்டேஷனில் விட்டுடுங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாளே போயிடுறாங்க. அங்கே வந்துட்டோன்னே முதல்ல அவங்க தங்கியிருந்தாங்களே ஒரு கேர்ள்ஸ் கிளப், அங்கே போகிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்லை திருமணமான பெண்களுக்கெல்லாம் இங்கே இடம் தர முடியாது அப்படி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அவங்க அந்த ஓல்டு ஆஃபீஸ் போகிறதுக்குள்ள சொல்லிடுறாங்க, இல்லை நாங்கள் கேட்ட ஆள் எங்களுக்கு கிடச்சிருச்சு, இப்போ எங்களுக்கு வேக்கன்சி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்போ மேரிக்கு தங்குறதுக்கு இடம்னால ஒரு ஹோட்டலில் போய் தங்குறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட காசே இல்லை அந்த ஹோட்டலில் காசு கொடுக்கறதுக்கு. என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஏன்னா வேலையும் இல்லை, வேலை செஞ்சால் தான் சம்பாதிக்க முடியும். அப்போ பார்த்து டிக் வந்து அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு அவளை கெஞ்சுறாரு, இல்லை வந்துட்டு வீட்டுக்கு வந்துடு, நீ இல்லாமலாம் நான் இருக்க முடியாதுன்னொன்னே மேரிக்கும் வேறு வழி இல்லை, அவங்களும் சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ திரும்பி வந்துட்டு அந்த பழைய ரொட்டீன் அதே வேலையை தான் செஞ்சுட்டுருக்காங்க. ஆனால் டிக்குக்கு இப்போ என்ன ஆகிடுதுன்னா, உடம்பு பயங்கரமாக வந்து சரியில்லாமல் போயிடுது. அவருக்கு வந்து ஃபீவர் வந்துடுது. சார்லி வந்து ஒரு டாக்டரை கொண்டு வந்து காட்டுறாரு. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இருக்கிற இடம் சுற்றி நிறையா கொசு இருக்குது, அதனால் நீங்கள் உடனே வந்து வீட்டை சுற்றி ஒயர் பண்ணணும். அதே மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். எங்கேயாவது ஒரு 3 மந்த் ஹாலிடே கூட போங்க, இல்லைன்னா டிக்கோட உடல்நிலை ரொம்ப மோசமாகிடும் அப்படின்றாரு. இப்போ டிக்குக்கு உடம்பு சரியில்லாதனால மேரி தான் வந்து ஃபார்மை வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போகும்போதே சம்பாக், அது ஒரு மாதிரி சவுக்கு மாதிரி ஒரு இது, அது கையில் எடுத்துன்னு போகிறாங்க. அப்போ மோசஸ்ன்னு ஒரு அங்கே வேலை செய்கிற ஃபார்ம் ஒர்க்கர் வந்து தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க அவருக்கு. அந்த பிளாக் மேன் வந்து அவர் கொடுக்குறதுனால அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, சவுக்கை வச்சு அவர் மூஞ்சிலே அடிச்சு விட்றாங்க. அது மாத்திரம் இல்லாமல் யாராவது லேட்டாக வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சம்பளம்லாம் பிடிக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சம்பளம் பிடிக்கிறீங்களா, ஏன்னா இவங்க கொடுக்குற சம்பளமே ரொம்ப கம்மி தான், அதுலேயும் கொஞ்சம் பிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு என்ன வராலும் நாங்கள் வேலையே செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க. இப்போ மேரி என்ன பண்ணுறாங்கன்னா, டிக்கில் வந்து இல்லை நம்ம டுபாக்கோ வளர்க்கலாம் நம்ம ஃபார்மில், அப்போ அதில் நிறைய பணம் வரும் அப்படின் போது டிக்கும் ஒரு 3 நாள் யோசித்து பார்க்குறான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நம்ம டுபாக்கோ வளர்க்கலாம்னு சொல்லிட்டு டுபாக்கோ பாண்ட்ஸ்லாம் வாங்கி அதை கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா, அவங்களோட துரதிர்ஷ்டம் ஜனவரி மாதம் பயங்கர பஞ்சம் வந்துட்டு அந்த டுபாக்கோ வந்து மரம்லாம் அப்படியே செத்து போயிடுது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, டிக்கால் ஒன்றுமே செய்ய முடியல. திரும்பியும் கொஞ்சம் கடனை வாங்குறாரு, இல்லைன்னா அவர் பேங்க்ரப்சிக்கு தான் போடணும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மேரியோட உடல்நிலையும் ரொம்ப மோசமாகிடுது. அவள் டிக்கிட சொல்கிறா, நமக்குன்னு ஒரு குழந்தை கண்டிப்பாக இருக்கணும்னா டிக் சொல்லிடுறான், இல்லை நம்ம ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்கோம், நம்மளால் ஒரு குழந்தையெல்லாம் வந்து பெற்று வளர்க்குறதுலாம் முடியாதுன்னு போது மேரி இன்னும் மோசமான நிலைமையில் ஆகிடுறான். டிக்கும் வந்து செயின் ஸ்மோக்கர் ஆகிடுறான். இப்போ வந்து இன்னொரு சர்வெண்ட்டும் வீட்டில் வந்துட்டு அவங்களும் வந்து வேலையை விட்டு போயிடுறாங்க. ஆனால் டிக்குக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க வயலில் வேலை செஞ்ச மோசஸை வந்து வீட்டு வேலைக்காக எடுத்துன்னு வரான். இப்போ வந்து வேறு யாருமே வராதனால தான் அவன் வந்திருக்கானாலும் மேரி வந்து இந்த வாட்டி வந்து அவனை அடிச்சிருக்கான் அவன் மூஞ்சிலேயே. ஆனால் இந்த வாட்டி என்னவோ அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து அவன் வேலை செய்கிற விதத்தை டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கா. ஒரு நாள் என்ன ஆகிடுதுன்னா, வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவன் வந்து அவன் உடம்ப வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதை குளிச்சுட்டு இருக்கும்போது இவன் நின்று அப்பவும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கா. அவன் உடனே நிறுத்திட்டு அவளை வந்து திரும்பி முறைச்சி பார்க்குறான். அப்புறம் தான் அவள் போயிடறா. இப்போ அவளுக்கு வந்து ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. அதனால் மோசஸ்க்கு வந்து எக்கச்சக்கமான வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கா. அது மாத்திரம் இல்லாமல் டிக் கையில் போய் நீங்கள் மோசஸை வந்து வேலையை விட்டு நிறுத்திடுங்கன்னு போது டிக் வந்து கோவத்தில் சொல்கிறான், எத்தனை வேலைக்காரங்க வந்துட்டு எல்லாம் ஓடி போயிட்டாங்க, இவன் ஒருத்தன் தான் வேலை செஞ்சுட்டுருக்கான், அவனை நிறுத்திட்டா அப்புறம் எப்படி, அதனால் முடியாதுன்னு சொல்லிடுறான். இப்போ நிறைய மாதம் அப்படியே போகுது. மேரி ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போயிட்டே இருக்கா. ஒரு நாள் மோசஸ் அவகிட்ட வந்து சரி நான் உன்னை வேலையை விட்டு நின்றுறேன்னு சொல்லும் போது அவள் அழுதுகிட்டே அவங்ககிட்ட வந்து இல்லை என்னை விட்டு போயிடாதுன்னு கெஞ்சுறா. இப்போ மோசஸ் வந்து அவளுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் தரான். கொடுத்தோடனே அவள் வாங்கி குடிச்சிடறான். அதுக்கப்புறம் சரி போய் பெட்டில் படுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு அவளோட கோட் எடுத்து அவளை போத்திட்டு அதுக்கப்புறம் போயிடறான். அதுக்கப்புறம் வந்து அவன் நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்கிறதே இல்லை. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வளருது. மோசஸ் போக அவகிட்ட ரொம்ப இன்ஃபார்மலாகவும் ஒரு மாதிரி முதலாளித்தனத்தோட அத்தாரிட்டேட்டிவாகவும் பேசுகிறான். மேரியும் வந்து அப்படியே அவனோட பவர் கீழே போய் அவன் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி அவன்கிட்ட வந்து அப்படியே வந்து தஞ்சடைஞ்ச மாதிரி ஆயிடுறான். இந்த நேரத்தில் தான் மேரிக்கு வந்து அப்படியே பயங்கரமான கனவுலாம் வருது. அதே சமயத்தில் டிக்குக்கும் வந்து மலேரியா வந்துடுது. மேரி ஒரு கனவு காண்றா, டிக் வந்து இறந்து போகிற மாதிரியும் மோசஸ் வந்து அவளை தொடுற மாதிரியும் அவளுடைய அப்பாவே வந்து அவகிட்ட தப்பாக நடந்துக்கிற மாதிரியும் அவளுக்கு கனவு வருது.
ஒரு நாள் கனவுல வந்து மோசஸும் அவங்க அப்பாவும் வந்து ஒரே ஆளாக ஆயிடுற மாதிரியும் அப்படியே அவள் எழுந்து கத்திக்கிட்டே எழுந்துக்கிறான். அப்போ மோசஸ் வந்து அவகிட்ட கேட்குறான், என்னை பார்த்தா நீ ஏன் பயப்படுறன் போது அவள் சொல்கிறா, இல்லை இல்லை நான் ஒன்றும் உன்னை பார்த்து பயப்படலன்னு ஒரு மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக சொல்கிறான். அதே சமயத்தில் டிக்கை பற்றி அதாவது மேரிய மோசஸை பற்றி சுற்றி இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுறாங்க. ஒரு நாள் சார்லி அங்கே வராரு. வந்துட்டு டிக்கையில் சொல்கிறாரு, வேணாம் உனக்கு இந்த ஃபார்மில் நஷ்டமாக தானே ஆகிட்டுருக்கு, நீ பேசாமல் இந்த ஃபார்மை விற்றுடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. அன்றைக்கி ராத்திரி டின்னருக்கு அவர் வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது அவர் மோசஸும் மேரியும் வந்து ரொம்ப நெருக்கமாகவும் ஃப்ளர்ட்டஸாக ஒரு மாதிரி பேசுகிறதெல்லாம் பார்க்குறாரு. சார்லி அப்புறம் டிக்கை வந்து எடுத்துன்னு போயிட்டு அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, நீயும் மேரியும் இந்த இடத்த விட்டு போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லும் போது டிக்கும் வந்து மனசுலனால வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறான். இப்போ சார்லி வந்து டோனின்றவரை வந்து நீங்கள் வந்து கொஞ்ச நாள் வந்து டிக்கோட ஃபார்மில் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சு பாருங்கள், அப்போ தான் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும்னு. இப்போ வந்து அந்த டர்னர் ஃபார்மில் இருக்கும் போது தான் டோனி என்ன நினைக்கிறாருன்னா, மேரிக்கு ஒருவேளை பைத்தியம் பிடிச்சதோ, ஒருவேளை அவளை சைக்காலஜிஸ்ட்க்கு ரிட்டர்ன் போக வேண்டியிருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசனையில் இருக்கார். ஏன்னா மேரி அப்படி தான் நடந்துக்கிறாங்க. ஒரு நாள் வந்து டோனி வந்து மோசஸ் வந்து மேரிக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறதை பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. அதாவது அவங்களுக்குள்ள அஃபேர் இருக்கிற மாதிரி பக்கத்துலலாம் பேசுகிறதெல்லாம் அப்படி இப்படின்னு காதில் விழுந்திருந்தாலும் இப்போ அவரே நேரில் பார்த்ததுனால அவர் வந்து டிக்கையில் சொல்லி மோசஸை வேலையை விட்டு நிறுத்திட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மோசஸ் திடீர்னு வந்து ஒரு சாயங்காலம் போனவன் தான் அதுக்கப்புறம் திரும்பி வரதே இல்லை. 2 நாள் கழித்து அதாவது வந்து இன்னும் 2 நாள் டிக்கும் மேரியும் வந்து அந்த ஃபார்மை வந்து விட்டுட்டு போகணும். அப்போ மேரி திடீர்னு வந்து எழுந்துட்டு வீடு சுற்றி போய் பார்க்குறா. என்னமோ ஒரு மாதிரியான ஒரு எமோஷன் அவளுக்கு போகுது. அவள் வீடு சுற்றி மோசஸை தேடுறா. ஏன்னா அவளுக்கு என்ன தோணுதுன்னா, எப்படி இருந்தாலும் மோசஸ் இன்னைக்கு வந்து என்னை கொன்னுடுவான் அப்படின்ற மாதிரி அவளுக்கு தோணுது. மேரி வந்து அடுத்த நாள் வந்து அவள் பேக் பண்ணின்னு போகணும். ஆனால் வந்து அப்படியே தூங்கிடுறா. அப்புறம் முழிச்சு பார்த்தா அது மத்தியான வேலையாக இருக்குது. நம்ம கடைக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு உணர்வு வருது. அங்கே போய் பார்த்தா மோசஸ் அங்கே இருக்கான். அவனை பார்த்தோன்னே அவளை அலறிட்டே ஓடி வரும்போது டோனி மேலே மோதிக்கிறா. அப்போ டோனி சொல்கிறா, உனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, எனக்கு புரியுது, நான் வந்து டிக்கில் சொல்லியிருக்கேன் உன்னை டாக்டர்கிட்ட அழைச்சின்னு போகிறதுக்கு, நீ டாக்டர்கிட்ட போய் பாரு அப்படின்னு சொல்கிறான். அன்றைக்கி ராத்திரி மேரியால் எதுவுமே சாப்பிட முடியல. டிக்கும் டோனியும் மட்டும் சாப்பிட்டுறாங்க. அவள் படுக்கையில் இருக்கும்போது டிக்கு வந்து சொல்கிறான், பாரு உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது மேரி சொல்கிறா, ரொம்ப நாளாக எனக்கு ஹார்ட்டும் தான் சரியில்லை, மனசே சரியில்லை, நான் வந்து சிக்காக தான் இருக்கேன்னு எனக்கே தெரியுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டிக் போய் படுத்துடுறான். ஆனால் மேரியால் தூங்க முடியல. அவள் எழுந்துட்டு வீடை சுற்றி பார்க்குறா. அவள் மனசில் ஏதோ ஒன்று தோணுது, மோசஸ் இங்கே தான் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு. அப்படியே அவள் வெரண்டாக்கு வரும்போது அங்கே மோசஸ் இருக்கிறத பார்க்குறான். மோசஸ் வந்து அவளுக்கு கிட்ட வந்து அவள் வாயை அப்படியே பொத்திட்டு அவளை அப்படியே கத்தியால் குத்தி சாவடிச்சிடுறான். இப்போ அவளை கொண்டுட்டப்புறம் மோசஸ் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பிச்சிடலாம் தான் முதல்ல நினைக்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் மனசை மாற்றிக்கிட்டு இல்லை நான் தான் கொன்னேன் அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே காலையில் வரைக்கும் இது வந்து கொலை பண்ணது ராத்திரியில் அவன் நினச்சா அவன் தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனால் மறுநாள் காலையில் வரைக்கும் நம்ம சரண்டர் ஆகிடலான்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே வீட்டுக்கு வெளியில் உட்காந்துட்டுருக்கான். இதோட கதை முடிஞ்சிடுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.